ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். இன்னைக்கு நித்யானந்த பிரபுவோடைய ஆவிர்பாவம், நித்யானந்த பிரபுவோடைய அவதார தினம், நித்யானந்த திரையோதசி. திரையோதசி அப்படின்னா 13வது நாள். இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. அது மாதிரி சான்ஸ்கிரிட்டில் பிரதமை, திதியை, திருதியை, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அஷ்டமி 8வது நாள், சப்தமி 7வது நாள், நவமி, ஏகாதசி 11வது நாள். அந்த மாதிரி திரையோதசினா 13வது நாள். நித்யானந்த பிரபு ஆவிர்பாவம், அவர் இந்த பூமியில் தோன்றியது திரையோதசி அன்றைக்கு. அதனால அந்த பண்டிகை நித்யானந்த திரையோதசி என்று அழைக்கப்படுகிறது. நித்யானந்த திரையோதசி. சரி, நித்யானந்த பிரபு யார்? ஏன் இந்த நாள் ரொம்ப மங்களமானது? ஏன் இந்த நாள் கௌடிய வைணவர்களுக்கு மிக முக்கியமானது? கௌடிய வைஷ்ணவர்களுக்கு, கிருஷ்ண பக்தர்கள், வைணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான தினம். ஏன்னா அந்த பரமபுருஷோத்தமனான பகவானே இந்த சம்பிரதாயத்தில் தோன்றியிருக்கார், அவதரிச்சிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, பலராமர் நித்யானந்த பிரபு, அத்வைதர் மகாவிஷ்ணு. சில நாட்களுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியருடைய அவதார தினம் வந்தது. அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு, சதாசிவம் இருவரும் சேர்ந்த ஒரு அவதாரம். சதாசிவங்கிறவர் ஆன்மீக லோகத்தில் பகவானுடைய எக்ஸ்பான்ஷன். கோலோக விருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணருடைய விரிவங்கம் சதாசிவம். அவரும் மகாவிஷ்ணு, வைகுந்தத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து அத்வைத ஆச்சாரியர் அவதாரம் செஞ்சார். அதே போல் பலராமரும் இந்த பூமியில் நித்யானந்த பிரபு அவதாரம் செஞ்சாங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும், எதுக்கு இவங்கெல்லாம் அவதாரம் செய்யணும்? பலராமர் நித்யானந்த பிரபுவாக ஏன் அவதாரம் செய்ய வேண்டும்? மகாவிஷ்ணு, சதாசிவம் ஏன் அவர் அத்வைத ஆச்சாரியராக அவதாரம் செய்ய வேண்டும்? இன்னும் சில தினங்களில் கௌர பூர்ணிமா, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவோடைய ஆவிர்பாவம். பல்குனி, அதாவது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்று பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார். சரி, அப்போ ஏன் இவங்கெல்லாம் அவதாரம் செய்ய வேண்டும்? இந்த அவதாரத்தை பற்றி குறிப்புகள் எங்கு இருக்கின்றன? ஏன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த அவதாரங்களை பற்றி தெரியாது. சைத்தன்ய மகாபுடைய அவதாரம், நித்யானந்த பிரபுடைய அவதாரம், பலராமர் நித்யானந்தரை அவதரித்தார். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆதிசேஷன், அனந்தன், பலராமரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் செய்தார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்புறம் ஆதிசேஷனாகப்பட்டவர் ராமானுஜ ஆச்சாரியனாக அவதாரம் செய்தார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா பிரபுபாதுடைய காலத்துக்கு முன்னாடி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்துக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு மட்டும்தான் வங்காளம், ஒடிசா, பீகார், விருந்தாவனம், ஸ்ரீதா, மாயாப்பூர் இந்த மாதிரி இடங்களில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் 500 ஆண்டுக்கு முன்பாக மேற்கு வங்காளத்தில் அவதரித்தார். அதே போல நித்யானந்த பிரபு, பலராமர், மகாவிஷ்ணு, சதாசிவம் சேர்ந்த அவதாரம் அத்வைதாச்சாரியர். பகவானுடைய சக்தி தத்துவமான ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிதராக அவதரித்தார். பகவானுடைய பக்தனான சுத்த பக்தர் நாரதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவதரித்தார். இந்த மாதிரி 5 தத்துவங்கள். நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி
பஞ்ச தத்துவ மந்திரம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? நம்ம இஸ்கானில் வந்தோடனே கையில் ஜபமாலையை கொடுத்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு தடவையாவது சொல்லுங்க, ஒரு தடவையாவது சொல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அப்போ நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். சரி, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம ஊர்ல எல்லாம் கூட பாடியிருக்காங்க, விளக்கெல்லாம் வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மந்திரம் என்ன புதுசா இருக்கே? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. இவங்க 5 பேரும் இந்த மந்திரத்துல 5 பேர் இருக்காங்க. கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர், அத்வைத ஆச்சாரியர், கதாதரர், ஸ்ரீவாஸ் தாக்கூரர். இவங்க 5 பேருமே பகவானுடைய 5 தத்துவங்கள். பகவானுடைய 5 தத்துவம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்த சக்திகம். சைத்தன்ய சரித்தாமிர்தம் கௌடிய வைணவர்களுக்கான முக்கியமான ஒரு கிரந்தம். சைத்தன்ய சரித்தாமிர்தம்ங்கிறது ஒரு பக்தர் பிஹெச்டி பண்ற மாதிரி. இப்ப நம்ம குழந்தைகளை முதல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறோம் இல்லையா? முதல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைப்போம். அப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் போவாங்க. அதுக்கப்புறம் மேலும் டாக்டரேட் பண்ணுவாங்க. ஒரு துறை எடுத்துக்கிட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்குவாங்க. அதுதான் ஹையஸ்ட் டாக்டரேட், பிஹெச்டி. அந்த மாதிரி வைணவர்களுக்கு ஆரம்பத்தில் கற்க வேண்டிய புத்தகம் பகவத்கீதை. நாம் எல்லாருமே ஆரம்பத்தில் பகவத்கீதை படிக்கிறோம் இல்லையா? இஸ்கானில் வந்தோடனே பகவத்கீதை உண்மை உருவில் 18 நாள் வகுப்படுத்தாங்க தமிழ் கீதால. அதுக்கப்புறம் பகவத்கீதை படிக்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை வகுப்பு முடித்தவங்க, பகவத்கீதை வகுப்பை அட்டன் பண்ணவங்க, அப்புறம் பாகவதம் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய சரித்தாமிர்தம். அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம் சைத்தன்ய சரித்தாமிர்தம். சரி, அப்ப இந்த 3 புத்தகங்களுக்கு நடுவில் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆம், இருக்கின்றது. இந்த 3 புத்தகத்துக்கு நடுவில் இந்த 3 சாஸ்திரத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதா? இருக்கின்றது. பள்ளிக்கு அப்புறம் எப்படி கல்லூரிக்கு தொடர்பு இருக்கின்றதோ, கல்லூரி முடித்த பின்பு எப்படி பிஹெச்டி பண்றதுக்கு தொடர்பு இருக்கின்றதோ, அதே போலதான் பகவத்கீதை ஆரம்ப நிலை பாடம். பகவத்கீதை ஏன் ஆரம்ப நிலை பாடம்? அது அனைத்து உபநிஷத்தோடைய சாரம். பகவத்கீதையில முதல் எங்க ஆரம்பிக்குது? நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா. பகவத்கீதை எங்க ஸ்டார்ட் ஆகுது? நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல. இந்த உடலை என்ன வேணாலும் செய்யலாம், ஆத்மாவே ஒன்றும் செய்ய முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. இந்த உடம்பை துண்டு துண்டா வெட்டிடலாம். இந்த உடம்பை நெருப்பால் எரித்து விடலாம், நீரால் நனைத்து விடலாம், காற்றை கொண்டு உலர்த்தி விடலாம், ஆயுதங்களை கொண்டு வெட்டி விடலாம். ஆனா ஆத்மாவே அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் நாஜாயதே நாம் மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானின ஷரீரே. ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை எந்த காலத்திலும். அவன் ரொம்ப பழமையானவன், நித்தியமானவன், நிலைத்திருப்பவன். நான் ஜாயதே நாம் ரேதேவாத் கதாச்சித். அஜோ பிறப்பற்றவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணோ பழமையானவன், நஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. இந்த உடல் அழிவதால் ஆத்மா அழிவடைவது கிடையாது. இதுதான் நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு சொல்லித்தர முதல் பாடம். இது முதல் பாடம் மட்டுமல்ல, முக்கியமான பாடம். சரி, அடுத்தது பகவத்கீதை எங்க முடியுது? சர்வ தர்மாத் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷாமி மா சுச்சா. எல்லாவித தர்மத்தையும் திறந்து விட்டு என்னை மட்டுமே சரணடையுங்கள்.
நான் உங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து விடுகிறேன், பயப்படாதீர்கள். பகவத்கீதை சரணாகதியில் முடியுது. சரி, பாகவதம் எங்க தொடங்குது? பாகவதம் சரணாகதியில் தொடங்குகிறது. பாகவதம் தொடங்கும் போதே வியாசர் என்ன எழுதுறாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அப்போ வியாசதேவர் பாகவதம் தொடங்கும் போது ஓம் பிரம்மனே நமக அப்படி எழுதியிருக்கலாம், ஓம் பரமாத்மனே நமக அப்படி எழுதியிருக்கலாம், ஓம் பரபிரம்மனே நமக அப்படி எழுதியிருக்கலாம். ஏன் அப்படி எழுதல? ஏன்னா வியாசர் எல்லா வேதங்களின் சாரமாக, வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த விளக்கமாக ஸ்ரீமத் பாகவதம் பறைசாற்றுகின்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அதனால பாகவதம் சரணாகதியில் தொடங்குது. அதுக்கப்புறம் பாகவதம் தூய பக்தி தொண்டை பற்றி பறைசாற்றுகிறது. அப்போ சரணாகதி தொடங்கினா என்ன பண்ணணும்? ஒரு பக்தன் அது பகவத்கீதையிலே பகவான் சொல்லிட்டார், எல்லா யோகியிலும் சிறந்தவர் என்னுடைய பக்தர்னு சொல்லிட்டார். அதனால நீ எந்த தர்மத்தை பின்பற்றினாலும் என்னை சரணாகதி பண்ணிட்டார். இல்லாட்டி பேரளவு தர்மத்தை பின்பற்றுதல் என்ன இருக்கு அதை விட்டுட்டு என்னை சரணடைஞ்சுட்டார். சார்வ தர்மான் பரித்தியாச்சு. சரி, அப்போ பகவத்கீதை சரணாகதியில் முடிஞ்சது. பாகவதம் எங்க தொடங்குது? பக்தி தொண்டிலேயே தான் தொடங்குகிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வாசுதேவன் பகவான் கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். சரி, பாகவதம் எங்க முடியுது? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். பாகவதம் நாம சங்கீர்த்தனத்தில் முடியுது. பாகவதம் எங்க முடியுது? நாம சங்கீர்த்தனம். அதனாலதான் பாகவதத்தில் பார்த்தா நிறைய பக்தர்கள், பிரகலாதர், துருவன், பரீட்சித், அம்பரீஷ் எல்லாரும் தூய பக்தி தொண்டு தான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல பாகவதம் முழுவதுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது நாமத்தின் மகிமைகள் பறைசாற்றுகின்றது, ஓங்கி பறைசாற்றுகின்றது. அதனால நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். கலேர் தோஷ நிதிராஜன். பாகவதம் என்ன சொல்லுது? ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல இருக்கு. கலியுகத்துல குற்றங்களும் குறைகளையும் பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு வாரம் 10 நாள் 24 மணி நேரம் பேசினாலும் தீராது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கோயில்களில் பூஜாரிகள் சரியில்லை, கோயில வியாபார ஸ்தலம் ஆயிருச்சு, ஆசிரியர்கள் சரியில்லை, மாணவர்கள் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அது சரி, இது சொல்லிக்கிட்டே போலாம், தீரவே தீராது. அப்ப கலேர் தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் மாதிரி இருக்கு. அஸ்தி ஏகோ மகான் குணா. ஆனால் ஒரு நன்மை உண்டு. இவ்வளவு குற்றம் குறைகளும் இருந்தாலும் ஒரு நன்மை உண்டு. கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். பகவானுடைய புனித நாமமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் செய்யும் போது, சங்கீர்த்தனம் பண்ணும்போது உடனடியா கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம். பக்தர் சங்கத்துல இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாம ஜபம் பண்றோம், சங்கீர்த்தனம் பண்ணும்போது கலியினுடைய தாக்கத்திலிருந்து என்ன பண்ணிக்கலாம்? நாம் காத்து கொள்ளலாம். அதனால பாகவதம் நாம சங்கீர்த்தனத்தில் முடிவடைகின்றது. சரி, அடுத்தது சைத்தன்ய சரிதாமிர்தம். அது நாம சங்கீர்த்தனத்துல தொடங்குது. சைத்தன்ய சரிதாமிர்தம் தொடங்குவதே நாம சங்கீர்த்தனம். அப்போ கலியுகத்துல ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி பகவான் மேல அன்பு செய்ய வேண்டும், எப்படி பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படி கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும், எப்படி வைணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுக்கும். இதை கற்பித்து கொடுப்பதற்காக பகவானே பக்தனாகவே வந்து விட்டார். அதுதான் இந்த சம்பிரதாயத்தோட பெருமை. என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரம்ம மகத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவானே பக்தனாகவே அவதரித்து விட்டார். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம். சைத்தன்ய மகாபிரபு
ஒரு பக்தனின் ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார். பக்தியின் சொரூபமாக நித்யானந்த பிரபு பக்தனாவே அவதரித்து விட்டார். அத்வைதாச்சாரியர் கூடவே சக்தி கதாதர், ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிட், அப்புறம் தூய பக்தர் நாரதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர். இந்த மாதிரி இவங்க நாம சங்கீர்த்தனத்தை ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், பிரபுபார் சொல்வார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய யார் தொடங்கி வச்சார்னா சைத்தன்ய மகாபிரபு தொடங்கி வச்சார். சைத்தன்ய மகாபிரபு தான் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை ஓரொரு கிராமத்தின் நகரத்திலையும் ஜபிக்கப்படணும்னு சொன்னார். என்னுடைய நாம சங்கீர்த்தனம் ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலும் நடக்கணும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர், அது சைத்தன்ய சரித்தாமிர்தம் பறைசாற்றுகின்றது. அதனால இன்னைக்கு நம்ம நிறைய ஆதாரங்களை காமிக்கலாம். யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி சொல்றீங்க நீங்க சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், எப்படி சொல்றீங்க நீங்க நித்யானந்த பிரபு பகவானுடைய பலராமுடைய அவதாரம், எப்படி சொல்றீங்க நீங்க அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் அப்படின்னு கேட்டா, நம்ம சைத்தன்ய சரித்தாமிர்தம் மேற்கோள் காமிக்கலாம். சைத்தன்ய சரித்தாமிர்தம், சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய உபனிஷத், அதுக்கப்புறம் மகாபிரபுவை பற்றி பல்வேறு வேத குறிப்புகளும் உண்டு. பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம், அப்புறம் விஷ்ணு சகசரநாமம், மாதிரி பல்வேறு இடங்கள்ல சைதன்யருடைய அவதாரம், பகவான் கிருஷ்ணரே சைதன்யரை அவதரித்தார் அப்படிங்கிற சான்றுகள்லாம் இருக்கு. அது மேலும் விரிவாக ஸ்ரீல பிரபுபாதர் வியாக்கியானத்தோட, பிரபுபாடைய கமெண்ட்ரி ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்துக்கு பிரபுபாதர் மிக அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ அதை படிக்கும்போது ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், பலராமர் நித்யானந்தர் அவதரித்தார் அப்படிங்கிற இன்னைக்கு இந்த முக்கியமான இந்த அவதாரங்களை பற்றிய தகவல்கள், அவங்களுடைய லீலைகள், அவங்களுடைய மகிமைகள், இதெல்லாம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர், அவருடைய தந்தை பக்தி வினோத் தாக்கூர், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தி வினோத் தாக்கூர் அவரது புதல்வரான ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குருவுமான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செஞ்சார். இந்தியா முழுவதும், இந்தியா மட்டும் இல்லை, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தி வினோத் தாக்கூரர் அவர் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதினார், சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை சரித்திரம் போதனைகள். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதி அது அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே வெளிநாடு மேற்கத்திய நாட்டுக்கு அமைச்சார். அதுல பாருங்க, ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம். என்னைக்கு அந்த புத்தகம் மேற்கத்திய நாட்டுக்கு போனதோ அன்று பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபார் இந்த பூமியில் தோன்றுகிறார். அப்போ இறைவனது சங்கல்பம், சைத்தன்யமா அப்படி சங்கல்பம், ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்யணும். இந்த பிரச்சார பணிகளை பகவானே துவங்கி வைக்கிறார் சைத்தன்ய மகாபிரபுவா. அந்த சைத்தன்ய மகாபிரபு, ஒரு மகாபிரபு 2 பிரபு, ஒரு மகாபிரபு 2 பிரபு, ஸ்ரீ சைத்தன்யர் மகாபிரபு, நித்யானந்தர் அத்வைதர் பிரபு. இந்த 2 பிரபுக்கள் என்ன பண்றாங்க, மகாபிரபுக்கு சேவை பண்றாங்க. அப்போ பலராமர் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில வராரோ அவருடைய முதல் குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும், கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்த வேண்டும், கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருவர் சேவை புரியும் பகவான். அப்ப அடுத்த கேள்வி வரும், என்னங்க பகவானே பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாரா? அதுக்கு என்ன அவசியம், ஏன் அப்படி பண்ணணும்? பலராமர் பகவான்னா அவரேன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்? லக்ஷ்மணன் பகவான் என்று சொன்னால் அவரேன் ஸ்ரீராமருக்கு சேவை செய்ய வேண்டும்? நித்யானந்த பிரபு பலராமரின் அவதாரம்னா ஏன் அவர் சைதன்ய மகாபிரபு சேவை செய்ய வேண்டும்? அப்ப நம்ம முன்னே பேசின மாதிரி இந்த பக்தி தொண்டை நம்ம எவ்வாறு பயிற்சி பண்ணணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வாறு வழிபட வேண்டும், அவரிடம் எவ்வாறு சரணாகதி பிரார்த்தனை செய்ய வேண்டும், பக்தர்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், பகவானிடத்தில் எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக ஆச்சாரியர்களின் ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறார். பகவானே ஆச்சாரியன் ஸ்தானத்தை ஏற்றுக்கிட்டார். இப்போ
கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். ஆனா கீதா ஆச்சாரியங்கிற ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏத்துட்டாரே. பகவத்கீதையை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா அர்ஜுனனுக்கு, சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். ஓ பகவானே, என்ன உங்க சீடனா ஏத்துக்கங்க அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களாக தான் இருக்காங்க. அப்போ அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல, பகவானை சரணடைகின்றார். கார்பண்ய தோஷோ பிரகதஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதாஹா யஷ ஈஷா நிஷிதம் பிருஹூ தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். பகவானே முழுமுதற் கடவுள், கீதா ஆச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு. அப்போ கிருஷ்ணரே அகில குருவா இருக்கும்போது, அவரே ஆச்சாரியனா இருக்கும்போது, ஏன் பலராமர் ஆச்சாரியனா இருக்கக்கூடாது? அதுல என்ன ஆச்சரியம்? ஏன்னா எப்பெல்லாம் பகவான் இந்த பூமிக்கு வராரோ அப்போ பலராமர் அவருக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் அல்ல, அவருடைய பலராமருடைய அவதாரமே பகவானை மகிழ்விப்பது தான், அவருக்கு சேவை செய்வது. பகவான் உறங்கும் போது ஆதிசேஷங்கிற பாம்பு படுக்கை ஆயிடுவார். பகவான் உறங்கும் போது ஆதிசேஷங்கிற பாம்பு படுக்கை ஆயிடுவார். அவர் நிற்கும் போது குடை ஆயிடுவார், அமரும் போது நாற்காலி ஆயிடுவார், நடக்கும்போது பாதுகை ஆயிடுவார். இப்படி பலராமர் எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார். ஒட்டுமொத்த ஆன்மீக லோகமும் பலராமுடைய எக்ஸ்பான்ஷன், பலராமுடைய விரிவங்கம். அதனால பலராமர் கிருஷ்ணர் இந்த பூமியில் வரும்போது அவரும் வருவார். ராமராக வந்தபோது லக்ஷ்மணனாக வந்தார், இளையான். இளையோனாக வந்து ராமரை நிழல் போல பின்தொடர்ந்தார். நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது லக்ஷ்மணன் நான் ஏன் காட்டுக்கு செல்ல வேண்டும், கைகையின் வரம் ராமர் தானே செல்ல வேண்டும், நான் இங்கே பரதனோடு இருந்து கொண்டு அரியாசனத்தை அனுபவிக்கலாமே, நம்ம அங்க இருந்தா அப்படிதான் நடிச்சிருப்போம். நம்ம லக்ஷ்மணோட இடத்துல இருந்தோம், ராமன் தானே காட்டுக்கு போ நாயே போட நடிச்சிருப்போம். ஆனா லக்ஷ்மணன் ராமரை நிழல் போல பின்தொடர்ந்தார். கண்ணிமைக்காமல் 24 மணி நேரம் வாழ்நாள் முழுதும் சேவை செய்து கொண்டே இருந்தார். சேவை. அப்ப லக்ஷ்மணனுக்கு ராமரை சந்தோஷமா வச்சுக்கொள்ளும். ஆனா ராமர் தர்மத்துக்காக பல அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார். அது லக்ஷ்மணால தாங்க முடியல. சீதாதேவி பிரிந்தது, காட்டுல வந்து சீதையை தேடி அழைந்தது மாதிரி ராமருக்கு வந்து அவர் தர்மத்துக்காக பல அசௌகரியங்களை ஏற்றுக்கொண்டார். தர்மமே உருவானவர் ஸ்ரீராமன். அதனால லக்ஷ்மணனுக்கு பொறுமையில் இவர் ஏன் இப்படி பண்றார், என்னால ராமரை சந்தோஷமா வச்சுக்க முடியலையே, அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கே, இனி ஒரு அவதாரம் வந்ததுன்னா நான் இவருக்கு பின்னாடி இளையவனா வரவே மாட்டேன், நான் மூத்தவனா தான் வருவேன், அப்பதான் நான் சொல்றது இவர் கேட்பார், அப்பதான் இவர் என்னால் இவர் மகிழ்விக்க முடியும். அப்ப அந்த லக்ஷ்மண அவதாரத்தில் முடிவு செய்தார் பலராமர், நான் இனி வந்து ஒரு நாளும் பகவானுக்கு இளையவனாக வரமாட்டேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் இளையவனா வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் பலராமர், அப்புறம் கிருஷ்ணர். இன்னைக்கு நித்யானந்தரோட அவதார தினம், அடுத்து இன்னும் சில தினங்கள்ல கௌரவ பூர்ணிமை, கௌரவங்களுடைய அவதார தினம். அப்போ நித்யானந்த பிரபு அவருடைய ஒரே குறிக்கோள் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை திருப்தி செய்யணும். சைத்தன்ய மகாபிரபு நாமம் ஓரொரு கிராமத்தின் நகரத்திலும் ஒழிக்கப்படணும். ஓரொரு கிராமத்தின் நகரத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு நாமம் ஜபிக்கப்படணும், அவருக்கு எல்லாரும் பக்தி செய்யணும். அப்ப பாருங்க, நித்யானந்த பிரபுக்கு தன்னுடைய புகழை பரப்ப வேண்டும் என்ற ஆசை இல்லை. நான் பேர் அடைய வேண்டும், நான் புகழடைய வேண்டும், நோ. என் பிரபு மகாபிரபு சைத்தன்யருடைய புகழ் இந்த உலகம் முழுது பரவணும், அதற்கு நான் அசிஸ்ட் பண்ணணும், நான் உதவி செய்வேன் அப்படின்னு நித்யானந்த பிரபு வங்காளம் முழுவதும் ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரச்சாரம் செய்தார். சைத்தன்யமா அப்படி கட்டளை வந்து நித்யானந்த பிரபுக்கு, நீங்க பெங்கால்ல வந்து ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணும். நாம கூட பிரச்சாரம் பண்றோம், ஆனா நித்யானந்த பிரபு எப்படி பிரச்சாரம் பண்ணார்னு சைத்தன்ய சரிதாமிரதத்தில்
அவர் போய் வீட்டு கதவை தட்டுவார். நித்யானந்த பிரபுவும் நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் 2 பேரும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, யாரா இருக்கீங்களா? கதவை திறந்தா முன்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தவங்க காலில் விழுந்திருப்பாங்க. யார் காலில்? அந்த வீட்டை திறந்து அந்த வீட்டுடைய எஜமானன் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் குடியிருக்காங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்திருப்பாங்க. ஐயா, நீங்க 2 பேர் யாரு? பார்க்க சாது மாதிரி இருக்கீங்க, ஏன் என் காலில் விழுறீங்க? நீங்க தயவுசெய்து ஹரிநாமத்தை சொல்லுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்க, சைத்தன்மா அப்படி நாமத்தை சொல்லுங்க, அவர் புகழ் பாடுங்க. போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ண சிகா. சைத்தன் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ணருடைய புகழ் பாடுங்க, அவருக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு காலில் விழுந்து பிரார்த்தனை பண்றாங்க. யாரு காலில் விழுந்து பிரார்த்தனை பண்றாங்க? இந்த பிரபஞ்சத்தை தன் தலையில தாங்கி கொண்டிருக்கிற அனந்தனுக்கு அவதாரமானவர். காரணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போசாய் விஷ்ணு, சீரோதகசாய் விஷ்ணு, இந்த விஷ்ணு தத்துவங்களுக்கெல்லாம் ஆதாரமானவர் மகா சங்கர்ஷ்ணர். அந்த மகா சங்கர்ஷருக்கும் ஆதாரமான பலராமர். அந்த பலராமர் என்ன பண்றாரு? சாதாரண மக்கள் காலில் விழுந்து கேட்கிறாரு. நம்ம யாரும் காலில் விழுந்து சொல்லுவோமா? நம்ம ஒருத்தர் காலில் போய் விழுந்து ஐயா நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? நம் கௌரவம் தடுக்கும், நம்முடைய கௌரவம் ஒத்துக்காது. அது எதுக்கு நான் அவர் காலில் போய் விழணும்? யாருக்கா அவர் தேவைன்னா சொல்லட்டும், நான் ஏன் போய் சொல்லணும் இல்லையா? நம்ம பிரச்சாரம் எப்படி பண்ணுவோம்? நான் அவருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அவர் நன்மைக்காக, அதுக்கே நான் போய் அவர் காலில் விழணும் இல்லையா? நம்ம அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவோம். நான் ஒருத்தர் காலில் போய் விழுந்து ஐயா நீங்க ரொம்ப நல்லவங்க, தயவுசெய்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, நான் உங்க அடிமை அப்படி சொல்லுவோமா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு இஷ்டம்னா சொல்லு, இல்லாட்டி போ அப்படி. அட நித்யானந்த பிரபு ஒருத்தர் காலிலையும் போய் விழுந்தார். பலராமர், ஆதிசேஷன், அனந்தன் இவங்களுக்கெல்லாம் ஆதாரமானவர். சங்கர்ஷனா, கார்ணோஷாயி, கர்ப்போஷாயி, பேயோப்திஷாயி, சேஷஸ்ய யஷாம்ச கலா நித்யானந்த ராமாக்கு சரணம் மமஸ்து. சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லுது? சங்கர்ஷனர், மகா சங்கர்ஷனர், கார்ணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போஷாயி விஷ்ணு, பேயோப்திஷாயி, ஷீரோதகசாயி விஷ்ணு, இந்த அவதாரங்களுக்கெல்லாம் அவதாரம், இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரமானவர். அம்சங்கள் அவதாரங்கள், அவதாரத்துக்கெல்லாம் ஆதாரமானவர் பலராமர். அவருடைய அவதாரம் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள் தான் குருவுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறார். குரு தத்துவம் என்னைக்குமே தன்னை கடவுள் என்று பறைசாற்ற மாட்டார். குரு தத்துவம் எப்பவுமே தான் கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவங்க கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டே இருப்பார். ஆனா சாஸ்திரம் சொல்லுது நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள். அதனால இன்னைக்கு நம்ம நித்யானந்த பிரபுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு நம் பணிவான வணக்கங்களையும் நமஸ்காரத்தை அவருடைய அனுகிரகம் இருந்தாதான், நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் இருந்தாதான் சைத்தன்ய மகாபுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த தமிழ் கீதாவில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சது? நித்யானந்த பண்டிகை, நித்யானந்த திரையோதசி இன்னைக்கு எல்லாம் கொண்டாட போறோம். இந்த நித்யானந்த பிரபு வழிபடக்கூடிய பாக்கியம் எப்படி நமக்கு கிடைச்சது? ஸ்ரீல பிரபுபாடைய கருணை. ஸ்ரீல பிரபுபாடைய கருணை நமக்கு எப்படி கிடைச்சது? வைணவர்களுடைய கருணை. அப்போ வைணவர்களுக்கு சேவை செய்வதால, வைணவருடைய சங்கத்தினால ஆச்சாரியனுடைய கருணை நமக்கு கிடைச்சிருக்கு. பிரபுபாடைய கருணையால நித்யானந்த பிரபுவை வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவரை பின்பற்றக்கூடிய நித்யானந்த பிரபு யார் சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்க சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்துவாங்க. சைத்தன்ய மகாபிரபு யார் சேவை செய்யறாங்களோ அவங்க இதயத்துல ராதாகிருஷ்ண பிரேமத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால ராதாகிருஷ்ணர் மேல கலங்கம் இல்லாத அன்பு, தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம், இதை கொடுப்பதற்காகவே இவங்க அவதரிச்சாங்க நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபு. எப்படி அவதாரம் பண்ணாங்க? கிருஷ்ண சித்ரோ சந்திரோ தமோனுதோ, எப்படின்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. கௌடதேசமான வங்காளத்துல கங்கை கரையில
சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உயித்தார் போல சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தரும் அவதாரம் செஞ்சாங்க. அவங்க அவதார நோக்கமே ஆயுதங்களை, எந்த ஒரு ஆயுதங்களும் எடுத்துன்னு வரல. அவங்க ஒரு அவதாரத்திலும் ஆயுதம் எடுத்துன்னு வந்தாங்க. அவர் ராமச்சந்திர பிரபு வந்தப்போ லக்ஷ்மணனும் ராமனும் அம்பும் வில்லும் கையில வச்சிருந்திருப்பார். கிருஷ்ண பலராமர் கிருஷ்ணா சுதர்சனம், வாசுதேவன் சுதர்சனம் வச்சுட்டு இருப்பார், பலராமர் கதை வச்சுட்டு இருப்பார். ஆனா பாருங்க, நம்ம தமிழ் கீதால கோயிலில் வச்சிருக்கோம் நித்யானந்தர் சைத்தன்யர் விக்கிரகம். அவங்க கையில தான் ஆயுதம் இருக்கு, 2 கையும் மேல தூக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் இப்படி கை தூக்கிட்டு இருக்க முடியும்? 24 மணி நேரம் 365 நாள் கை இப்படி மேல தூக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரே ஒரு ஆயுதம் தான் கொண்டு வந்தாங்க, அது கருணையே. அது கருணை தான் ஆயுதம். அந்த கருணையை வைத்துக்கொண்டு எல்லோரையும் அதில் அப்படியே விடுவித்து விடுகிறார்கள். பரம கருணா, பரம கருணா. இவங்களை விட கருணை வாய்ந்தவங்க யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ அவதாரங்கள் போயாச்சு, எவ்வளோ அவதாரம். பகவான் பல்வேறு அவதாரம் எடுத்துட்டார், ராமர், நரசிங்கர், வராகர். ஆனா பரம கருணா, இவங்களை விட ஒரு கருணை வாய்ந்தவங்க யாரும் இருக்க முடியாது. நிதாய் கௌரச்சந்தர், நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு. அதனால இன்னைக்கு அவங்க திருவடிகளை நாம் பிரார்த்தனை செய்து நித்யானந்த அருள் வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்வோம். அவர் அருள் இருந்தால்தான் கிருஷ்ண பக்தி நமக்கு முன்னேற்றம். அவர் குரு தத்துவம், ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதியா இருக்கு. ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. அதனால ஆன்மீக குருவடியின் திருவடிகளே சரணம், ஷீல பிரபுபாரின் திருவடிகளே சரணம், நித்யானந்த பிரபுவின் திருவடிகளே சரணம் என்று நாம் பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.